Hey Tribossum, welcome to the LJ show. Thankfully இருங்கன்னு நானும் நம்மளோட சேனல்ல கத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஓப்ரா வின்ஃப்ரேவோட ரொம்ப அமேசிங்கான கோட்டை நான் உங்களுக்காக இங்க கோட் பண்ண விரும்புறேன். Be thankful for what you have, you will end up having more. If you concentrate on what you don't have, you will never ever have enough. உங்ககிட்ட எது இருக்கோ அதுக்கு முதல்ல தேங்க்ஃபுல்லா இருந்தீங்கன்னா உனக்கு வேண்டியவைகளை உன்னோட லைஃப்ல அட்ராக்ட் பண்ண முடியும். நீ இருக்கிற கொடைகளுக்கு இதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பா உன்னால உனக்கு வேண்டிய விஷயங்களை வாழ்க்கையில வர வைக்க முடியாது அப்படின்றது தான் இந்த கோட்டோட ஒரு சிம்பிள் தமிழ் டிரான்ஸ்லேஷன் சொல்லலாம். நம்ம ரொம்ப ஈஸியா அட்வான்டேஜ் எடுத்துக்கிற நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பெரிய பேக் ஸ்டோரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. அந்த பென்சில் உங்க கையில வர்றதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேர்ல்ட் எக்கனாமியே பிளே பண்ணிட்டு இருக்கு. பென்சிலோட எக்கனாமிக்ஸ் பேசி நான் உங்களை போர் அடிக்க வைக்கல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருந்தா அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு டெஸ்கிரிப்ஷன்ல நான் அந்த எஸ்ஸேவை லிங்க் பண்றேன். இங்க நாம பேசுறது கிராட்டிடியூட், தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றது, தேங்க்ஃபுல்லா இருக்கிறது. நம்மளோட குடை இஸ் அம்ப்ரெல்லா, கொடை இஸ் பிளெஸிங் இல்லையா? ஓகே, நமக்கு இருக்கிற கொடைகளுக்கு நம்ம நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தா நமக்கு நாம நினைக்கிற விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில நம்மளை தேடி வர்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். நம்ம கிராட்டிடியூட், இப்போ நிறைய கிராட்டிடியூட் பத்தின ரிசர்ச்சஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது கண்டிப்பா ஃபர்தர் எபிசோட்ஸ்ல உங்களுக்கு ஷேர் பண்றேன். நாம கிராட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போகும்போது நம்ம ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் பண்றது இல்ல, நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ற ஒரு ரிலீஸ் மெடிடேஷனா அது அமையுது. என்னோட 99 தேங்க்யூ அப்படின்ற ஒரு கிராட்டிடியூட் மெடிடேஷன், கைடட் கிராட்டிடியூட் மெடிடேஷன் இருக்கு. அதை உங்களோட தினசரி வாழ்க்கையின் மார்னிங் ருட்டீனாவோ ஈவினிங் ருட்டீனாவோ நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாவே உங்களுக்குள்ள பலவிதமான ரொம்ப காமா, ஹாப்பியா, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா நீங்க ஃபீல் பண்ற மாற்றங்களை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. என்னோட 20களின் ஆரம்பத்துல நான் ரொம்ப டெப்ரெஸ்டா ஃபீல் பண்ணியிருந்தேன். பலவிதமான மாற்றங்கள். ரொம்ப ஜாலியா காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். காலேஜ் முடிஞ்சு ஜாப் அப்படின்ற தெரியாத ஒரு சூழல், தெரியாத மனிதர்கள், தெரியாத பலவிதமான தப்பு தண்டால நம்ம பண்ணுவோம். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள்ல என்னோட மனசுக்குள்ள அது ஊடுருவி ஒரு டெப்ரெஸ்டான சிச்சுவேஷனுக்கு கொண்டு போச்சு. கிட்டத்தட்ட 18 மாசம் நான் டெப்ரெஸ்டா இருந்தேன். டெப்ரெஸ்டா இருக்கும்போது என்னோட ஜேர்னல்ல நான் திரும்பி போய் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எழுதியிருக்க விஷயங்கள் எல்லாமே இது சரியில்லை, அது சரியில்லை, வை மீ காட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் என்னை மட்டும் இப்படி பண்ற, ஏன் இப்படி என்னை போட்டு படுத்துற, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல, எனக்கு மட்டும் நீ ஏன் இவ்வளவு கஷ்டம் கொடுக்குற அப்படி கஷ்டம் வருது. ஓகே, ஏன் கொடை இதெல்லாம் மாத்தி சொல்றேன் அப்படின்றது எனக்கு தெரியல, பட் ஸ்டில் ஓகே. ஸோ ஏன் எனக்கு நிறைய கஷ்டம் கொடுக்குற, இந்த மாதிரி நான் கண்ணாபிதான் கடவுளை பார்த்து எக்கச்சக்கமா திட்டிருப்பேன் என்னோட ஜேர்னல்ல. அதுக்கப்புறம் இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல் அப்படின்ற ஒரு விஷயம் என்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் நான் எழுதியிருக்க விஷயம் எல்லாமே என்னோட வாழ்க்கையில நிறைஞ்சிருக்க செல்வங்கள், நான் இது வரைக்கும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற விஷயங்கள், ரொம்ப அதை பத்தி கன்சிடரே பண்ணல, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நான் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே என்னோட வாழ்க்கையில நான் வாழ்றதுக்கு, நான் மூச்சு விடுறதுக்கு, நான் திங்க் பண்றதுக்கு எவ்வளோ அளவுக்கு அருள் புரியுது, எவ்வளோ அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத நான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த கிராட்டிடியூட் ஜேர்னல், கிராட்டிடியூட் மெடிடேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. லைஃப் அப்படின்றது சஃபரிங் தான். லைஃப் அப்படின்றது ரொம்ப கஷ்டம் நம்ம அனுபவிச்சு அதுல லெசன்ஸ் தேடி அதுல ஒரு மீனிங்கை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா எந்த ஒரு பர்சனோட லைஃபுமே ஜாலியா வந்தோம், ஜாலியா இருந்தோம், ஜாலியா போனோம் அப்படின்ற மாதிரி இருக்கிறது இல்லை. நம்மளை சுத்தி இருக்கவங்க கிட்ட கேட்டோம்னா ஒருத்தரும் நமக்கு மேல பெரிய பெரிய பிரச்சனைகளை அடுக்கிக்கிட்டே போறத நம்ம அவங்க கிட்ட காது கொடுத்து கேட்டா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு இருந்த ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்றேன். எனக்கு டிராவல் பண்ணும்போது பயங்கரமா வாமிட் வரும். சுத்தமா ஒத்துக்காது. என்னோட ட்ரைபாசம் கம்யூனிட்டியில என்னோட நிறைய எல்ஜே ஷோ வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு ஃபேக்டரை பத்தி தெரிஞ்சிருக்கும். என்னோட பெரிய ஹெல்த் காம்ப்ளிகேஷன் அப்படின்னா இதுதான் சொல்றேன். ஏன் இந்த காம்ப்ளிகேஷன் எனக்கு இருக்கு அப்படின்னா நான் நிறைய டீ அண்ட் காஃபி குடிப்பேன். டீ அண்ட் காஃபி ஆக்சுவலி எனக்கு செட் ஆகாது, ஆனாலும் நான் அதுக்கு ஒரு அடிக்ட் மாதிரி நான் குடிச்சிக்கிட்டே இருப்பேன். அதனால நான் டிராவல் பண்ணும்போது அது அப்படியே என்ன நாசம் பண்ணிடும். டிராவல் பண்ணும்போது கடவுளே என்ன நீ ஏன் இப்படி படைச்சிட்ட, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு இம்சையான ஒரு விஷயத்த கொடுத்துட்ட பாரு, என் கூட டிராவல் பண்றவங்களாம் சந்தோஷமா பஜ்ஜி கார்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு வராங்களே, எவ்வளோ ஜாலியா 16 மணி நேரம் கூட பஸ் டிராவல் பண்றாங்க, என்னால எதுவுமே பண்ண முடியலையே, நான் இப்படி வாமிட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை பயங்கரமா திட்டிகிட்டே வருவேன். வை மீ காட், வை மீ, ஏன் இப்படி பண்ணிட்ட அப்படின்ட்டு தான் அங்கலாய்ப்பாவே இருக்கும்.
அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி ஃபோன் பண்ணும்போது ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ் ஃப்ரெண்ட் அவ எப்படி போயிட்டு இருக்கு லைஃப் என்ன அப்படி இப்படின்னு நாங்கள் பேசிட்டே இருக்கோம். அப்பதான் சொன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நான் அண்டர்கோ பண்ண போறேன். ஆப்ரேஷன் என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ரீசன் சொன்னா. எதனால வந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு ரீசன் சொல்றா. எதனால இது வந்துச்சு அப்படின்னா இன்னொரு ரீசன் சொல்றா. ஸோ கம்ப்ளீட்டா வந்து மெடிகேஷன்ஸ்லயே, மருந்துகள்லயே, மாத்திரைகள்லயே, ஆப்ரேஷன்ஸ்லயே அவளோட லைஃபை லீட் பண்ணிட்டே இருக்கா. என்னோட வயசு தான் அவளுக்கும் ஆகுது. ஸோ அப்பதான் நான் மேலே பார்த்து சொன்னேன், சாரிப்பா மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வைமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரண ஒரு நம்ம பண்ற தப்பு தான் அது, டீ காஃபி அப்படின்னு பண்ணிட்டு அதை குடிச்சிட்டு அப்புறம் போய் டிராவல் பண்றது அப்படின்றது. ஆனா நம்மளே தப்பு பண்ணிட்டு நமக்கு உடம்புக்கு செட் ஆகாத செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கடவுளை பயங்கரமா திட்டி குறை சொல்லிட்டு இருக்கோம். ஆனா வேற ஒருத்தவங்க வந்து அவங்களோட ஆக்சுவல் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு கிளியர் பிக்சரை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரும்போது நம்ம கண்டிப்பா மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு தள்ளப்படுறோம்ல. ஓகே, தட்ஸ் இட். நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறது கிராட்டிடியூட் மெடிடேஷன். உங்களோட லைஃப்ல கிராட்டிடியூட் மெடிடேஷனை கண்டிப்பா ஒரு அங்கமாக்கிக்கோங்க. ஏன்னா அது உங்களோட லைஃப்ல பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்துது, பலவிதமான கதவுகளை, வாய்ப்புகளை உங்களோட லைஃப்ல திறந்து வைக்கிறதுக்கு நீங்க இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியதும் ரொம்பவே அவசியமா இருக்கு. நீங்க இருக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் தேடி 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 உங்களோட லைஃப்ல ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சீக்கிரவங்க எல்லாருக்குமே நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கும்போது நீங்க ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ், டெப்ரெஷன் இதுல ஒன்னொன்னுல இருந்து வெளியே வந்து உலகத்தை புது கண்ணோட்டத்தோட காண்றதுக்கு கிராட்டிடியூட், உங்களுக்கு கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுறீங்களோ, கிராட்டிடியூட் மெடிடேஷன் எழுதுறீங்களோ, நன்றி சொல்றது, தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்றது, உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாத்துக்குமே கடமைப்பட்டவனா இருக்கிறது உங்களை நல்ல பாசிட்டிவ் திங்கராகவும், பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளவராகவும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் இல்லாம ரிலாக்ஸ்டான மைண்ட் செட்ல இருக்கிறவராகவும் மாத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கிராட்டிடியூட் மெடிடேஷன் பத்தி நான் நிறைய பேசிட்டே தான் இருக்க போறேன். நீங்க கிராட்டிடியூட் மெடிடேஷன் பண்றதா இருந்தா ஐ டூ கிராட்டிடியூட் மெடிடேஷன் அப்படின்ட்டு எனக்கு காமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. இன்னொரு LJ ஷோல நான் உங்களை மீட் பண்றேன். நீங்க பர்சனல் டெவலப்மெண்ட் மாஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா அதோட சிலபஸையும் நான் இங்க லிங்க் பண்றேன். கண்டிப்பா அதையும் செக் பண்ணுங்க. நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒர்க் ஷாப்ஸ், அமேசிங்கான புக்ஸ் எல்லாம் பத்தி டீட்டெயில்டா பேசிட்டு இருக்கோம். உங்களை நான் மாஸ்டர் கிளாஸ்ல சந்திப்பேன் அப்படின்றதையும் நான் நம்புறேன். இன்னொரு LJ ஷோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் லாவண்யா ஜெயக்குமார்.